எந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எந்த அரசுக்கு கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை அனைத்தையும் பார்த்து விட்டது இந்த ஆட்சியில். மீண்டும் அவர்களுக்கே வாக்கு செலுத்துவேன் என்று இருக்கும். எனது மூத்த குடி மக்களுக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த இடத்தில். ஏனென்றால் நீங்கள் மீண்டும் அவர்களுக்கு வாக்கு செலுத்தினீர்கள் என்றால் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் சுரண்டி திங்கிற அளவுக்கு உங்களை அடித்து உங்களை கேலி கூத்தாக நடக்கும் இந்த ஆட்சி உங்கள் காதுகளுக்கு கேட்காது. கண்ணுல பாக்குறீங்க, காதால கேட்கிறீங்க. மறுபடியும் நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். திமுக அதிமுக தான் மறுபடியும் ஓட்டு போடுவேன். மனசுல கொஞ்சமாவது இரக்க குணத்தோட நீங்க பேசுறீங்களா? எத்தனை ஊடகங்கள் யார் என்ன பதில் கேட்டாலும் மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும். யாருக்கு என்ன மாற்ற வேண்டும்? திமுக அதிமுக மாற்ற வேண்டும், அதிமுக திமுக மாற்ற வேண்டும். நியாயன்மார்களே, ஐயா பெரியவர்களே, மாற்றம் என்பது மக்களுக்கான மாற்றமாக இருக்க வேண்டும். நீங்கள் மக்கள் தான் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்களாகவே இருந்து உங்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு விடயம், இந்த நேரத்திலே இதே மாற்றுக் கட்சியினர் ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தால் எங்கு இருந்து ஆள் வந்து விடுவார்கள் என்றோ தெரியாது. தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக 5 பேரோ 10 பேரோ கூடக்கூடிய ஓட்டுக்கு காசும் கோழி பிரியாணியும் கொடுக்காமல் கூடக்கூடிய ஒரு சக்தி இருக்கக்கூடிய கட்சி அது நாம் தமிழர் கட்சி. உங்களுக்காக தில்லும் திராணி இருந்தா இந்த மாதிரி ஒரு கட்சியை இந்த சனிக்கிழமை வேலையிலே கூட்ட முடியுமா? உங்களால் முடியாது. ஏன் அவ எப்படி கொடுத்தா? எனக்கு 300 ரூபா கொடுத்தாடி. அந்த கட்சியில எவ்வளவு கொடுத்தா? எனக்கு 500 ரூபா கொடுத்தேன். சரி, 500 ரூபா கொடுத்துருக்கேன், நான் அவங்க கூட போயிருப்பேனே. இங்க வந்துட்டு எதுக்கு? அது பாரு, பிரியாணியில பீஸே இல்லை. வெக்கமா இல்ல? அன்பார்ந்த தமிழ் சமூக மக்களை, நீங்கள் தமிழ் குடிகள் திராவிடம் என்பதை உங்களை திணித்து, திராவிடம் திராவிடம் என்பதை திணித்து உங்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஏன் புரிந்து கொள்ள மாட்டீர்கள்? தமிழுக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் உலக நாடுகளில் 24 நாடுகளை பதற வைத்து ஓட வைத்து நெஞ்சுக்கு நெஞ்சுக்கு நின்று போட்டியோட்டு போட்டி இல்லாமல் துரோகத்தால் மட்டுமே வீழ்த்தக்கூடிய என் தலைவர் மேதகுவே பிரபாகரன் வெளியில் வந்த பிள்ளைகள் நாங்கள். எங்களுக்கு தெரியும் தலைவர் யார் என்று, என் தலைவன் யார் என்று. செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறினாரா, நான் உங்களுக்கு தலைவன் என்று? உனக்கும் எனக்கும் ஒரே தலைவன், அது மேதகுவே பிரபாகரன் என்று. நான் அல்லடா உனக்கு தலைவன். தமிழுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் நம் தமிழ் தாய்க்கும் சொந்தக்காரன்டா மேதகுவே பிரபாகரன். நாங்கள் அரசியல் செய்தால் இவர்கள் இனவெறிவாதிகள், மதவெறிவாதிகள். யாருக்குடா இனவெறி, யாருக்குடா மதவெறி? பெண்ணியம் சமத்துவம் பேசக்கூடிய உங்கள் கட்சியிலே உங்கள் பெண்களுக்கு எத்தனை வாக்குகளை கொடுத்தீர்கள், வாக்குரிமையை கொடுத்திருக்கிறீர்கள்? எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை பெண்களுக்கு சரிக்கு சமமாக கொடுத்து விட்டீர்கள்? உலகத்திலேயே, அதுவும் இந்தியா தமிழ்நாட்டிலே இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் என்ற சமம். ஒரு கோட்பாட்டை குறித்து 117 ஆண்கள் 114 பெண்கள், அதிலுமே நக்கா ரோசினி திருநங்கையை வேட்பாளர் நிப்பாட்டிய எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான்டா. என்னடா தெரியும் உங்களுக்கு? இந்த இடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மார்தட்டி சொல்லடா, நான் திமுக ஒன்றிய கவுன்சிலர் மகன் இல்லடா. ஏன் அப்பா செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைடா நானு. நான் வலைவலிலே அதிக காணொலிகள் நாம் தமிழர் கட்சி போடும்போது எனக்குள்ளே வரக்கூடிய திணிப்புகளும், இப்ப நீயே திமுக கவுன்சிலரோட மகன், நீ ஏன்பா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இப்படி சப்போர்ட் பண்ற? என்னப்பா உன் கார்ல வந்து நாம் தமிழர் கட்சி கூடிய பிளஸ் பறக்குது? நாம் தமிழர் கட்சியோட தலைவர் பிரபாகரன் போட்டோவை ஏன்பா காருக்குள்ள வச்சிருக்க அப்படின்னு. தலைவன் என்பவன் தனக்கு தெரிந்தவனாக இருக்க வேண்டும். ஒருத்தன் இவன் தான் உன் தலைவன் என்று திணிக்க தெரிந்தவனாக இருக்கக்கூடாது. எனக்கு இவன் தான் என் தலைவன் என்று எனக்கு உறக்க சொல்லிக் கொடுத்தது என் அப்பன் செந்தமிழன் சீமான். திமுக ஒன்றிய கவுன்சிலர் மகன் சூர்யா அப்படின்னா திமுக தான் ஓட்டு போடணுமா?
ஒரு சொட்டு பால்ல விஷத்தை கலந்தாலும் அது பால் கிடையாது, விஷம்தான் ராஜா. அதனாலதான் இந்த மேடையில வச்சு நான் உறக்க கத்தி கொண்டு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அன்பார்ந்த தமிழ் சமூக மக்களே, விழித்துக் கொள்ளுங்கள். நான் 2000 தரேன், நான் 2500 தரேன், ஓட்டுக்கு காசு கொடு. அண்ணல் அம்பேத்கர் சொன்னது போல உங்களது வாக்குகளை ரொட்டி துண்டுகளுக்கு இரையாக்கி விடாதீர்கள். என் அன்பார்ந்த தமிழ் சமூக மக்களே, ஓட்டுக்கு காசு கொடுக்கவன் பாவி, அந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கிறதை காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடவன் தேச துரோகி என்று சொன்ன என் பாட்டன் முத்துராமலிங்க தேவர் ஐயா சொன்னது போல் பாவியாகி விடாதீர்கள். நம்ம காசு தானே, நமக்கு தானே கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம காசு தான் நமக்கு தான் கொடுக்குறாங்க, நம்ம காசு தான் நமக்கு தான் கொடுக்குறாங்க, வாங்கிடுங்க, வாங்கிட்டு விவசாய திட்டத்துல போட்டுருங்க, சரியா? ஏன்னா எங்க கட்சி தான் காசு இல்லாம கட்சி நடத்திட்டு இருக்கு. திறன்நிதி பிச்சை எடுக்கிறோம் நாங்கெல்லாம். ஆமா, திறன்நிதி பிச்சை தான் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். கனிமூல கொள்ளை, ஆத்துமணல் கொள்ளை, ஊழல், லஞ்சம், ஒழிப்பு, கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் எதுவுமே இல்லாம உங்களை மாதிரி திருட்டு போய் கிடையாது. நாங்க பிச்சை எடுத்தாலும் தன்மானத்தோடு பிச்சை எடுத்துட்டு இருக்கோம், தன்மானத்தோடு. பணக்கார கட்சிகள் அவர்கள் எங்களுக்கு இவ்வளவு ரூபா கொடுத்தா நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை மக்களிடையே எழுந்திருக்கு. என்ன எழுந்திருக்கு? இவங்க எவன் அதிகமாக காசு கொடுக்குறானோ அவனுக்கு அதிகமாக நம்ம ஓட்டை போட்டுருவோம். அந்த ஒரு நன்றியுள்ள உணர்வு இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு வீட்டுக்கு வீடு காசு கொடுக்குறாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. உங்களோட நன்றியும் விசுவாசத்தையும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தவங்க கிட்ட காமிக்கிறீங்களே, அந்த ஒரு நாள் ஓட்டை அவங்க கிட்ட வாங்கிட்டு அடுத்த 5 வருடம் உங்களை அலக்கழித்து உங்களை சித்திரப்பட்டு உங்களிடத்தில் சிறுக சிறுக உங்களிடம் இருக்கும் பணத்தை சுரண்டி எடுத்து நக்குகிறார்கள். ஏழை ஏழையா இருக்கான், பணக்காரன் ஆயிட்டு இருக்கான். என்ன நடக்குது? இந்த வில்லிவாக்கம் தொகுதியிலே சற்று முன் எனது சகோதரர் வீட்டிற்கு தேநீர் செல்லிருந்து அவர்கள் குடிக்க தண்ணி கொடுத்தாங்க. தண்ணியை வாயில வைக்க முடியல. கேட்டா தண்ணியில சாக்கடை கலந்து வருது. இந்த ஊரு எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல, தண்ணியில சாக்கடை கலந்து வருதான். 5 வருஷம் ஆசியில இந்த தண்ணியை நீ குடிப்பியா? இந்த மக்கள் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பயம், வெளியில ஏதாவது பேசிட்டு ஏதாவது பண்ணிடுவாங்களோ, ஐயோ எப்பா பயம். நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் பயப்படாமல் எதற்கும் துணிந்து இங்க பேசிக் கொண்டிருக்க காரணம் என்னவென்றால் தான் வழக்கு இல்லை என்றால் விடியாத கிழக்கு என்று ஒரு நோக்கத்தில் பேசிட்டு இருக்கோம். நாங்க இந்த பகுதியில் இருக்கும் எண்ணற்ற வீடுகளுக்கு பட்டா இல்லையா? ஏன்னா நீங்க பட்டா இப்ப கேட்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டா வெளிப்படையா சொல்றாங்க. மக்கள் என்ன சொல்றாங்க? இல்லப்பா, பட்டா வாங்க போனா பட்டாக்கு எழுதுற காசை விட அவங்க வாங்குற காசு, அவங்க கேட்கிற அந்த லஞ்சம் அதிகமா இருக்குப்பா அப்படின்றாங்க. அதனாலே நான் பட்டா எடுக்காம இருக்கோம். இப்ப இது எங்க தவறா, இந்த அரசாங்கம் மேல இருக்க தவறா அப்படின்னு கேட்கிறாங்க. என்னைய பார்த்து அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல? என் அன்பார்ந்த தமிழ் சமூக மக்களே, விழித்துக் கொள்ளுங்கள், பிழைத்துக் கொள்ளுங்கள். ஒருவருக்கு மாற்றாக ஒருவர் வந்தால் அவரை தூக்கி வைத்து கொண்டாடுகிறீர்கள். இப்ப புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, யாருன்னே தெரியல. நான் பக்கா மாஸ்டர். இவ்வளவு தூரம் ஏன் அவரை பத்தி பேசி என் டயத்தை வீணடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு தலைவன் தனக்கான தைரியமான ஒரு படையை கட்டமைக்கிறான் என்றால் அவர் பின்னாடி துணிந்து நிற்கலாம். வரும்போதே தற்குறித்தனமான ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்தா அது ஆதரிக்க முடியுமா? கட்சி ஆரம்பிச்சு 2 வருட காலங்களுக்கு மேலாகிறது. இன்னும் கொள்கை என்னவென்று சொல்லவில்லை. நாங்கள் கேட்ட கேள்வி, உங்க கொள்கை என்ன? உங்க கொள்கையை சொல்லுங்க. அது நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னா அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு கேட்டா கொள்கை எங்க விஜய் முகம் தாங்க எங்களுக்கு கொள்கையே. விஜய் பார்த்தா தான் கொள்கை, விஜய் முகம் தான் அப்படின்ற. ஏன் என் சமூகத்தில் படித்த பிள்ளைகளும் படிக்காத பாமர மக்களும் ஒரு நடிகனின் முகத்துக்காக அவர் என்ன செய்தார், ஏது செய்தார், மக்களுக்காக என்ன செய்தார், ஏது செய்தார், என்ன எதுவுமே தெரியாது, எதுவும் தெரியாம அப்படியே மேல நின்றுகிட்டு நான் நண்பா, நான் நண்பீஸ் அப்படி காமிச்சா போதும், என் ஓட்டு அவருக்கு தான் அப்படின்னு. என்ன கொள்கை இருக்கு? நாம் தமிழர் கட்சி சரியாக 15 வருட ஆண்டுகால கட்சியாக 1.1 விழுக்காடு வாக்குகளை பெற்று இன்று 8.2 விழுக்காடு வாக்குகள் வரை உயர்ந்து தனித்து நின்று உயர்ந்திருக்க தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி.
திராவிட கட்சிகளோடும் தமிழ் தேசிய கட்சிகளோடும் நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம். நான் கத்தி கத்தி சாவேனே தவிர திராவிட கட்சியோடையும் கூட்டணி கட்சிகளோடையும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தனியாக நின்று ஒரு மனிதன் ஒரு படையை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அது நாம் தமிழர் கட்சியின் படைதான். வாட்டுக்கு அப்படியே அள்ளி விடுறது வாய்க்கு வந்த மாதிரி. நான் 8000 ரூபாய் கூப்பன் தரேன், 8000 கூப்பன் வச்சுட்டு நீங்க பிரிட்ஜ் வாங்கிக்கோங்க, ஏசி வாங்கிக்கோங்க. கோடை காலம் வேற, வெயில் ரொம்ப அடிச்சு ஊத்துது. அதனால என்னோட மகளிர் வந்து மனசு குளிர்ற மாதிரி காலையில அப்படியே அக்கௌண்ட்ல ஒரு 5000 ரூபாய் பணம் போட்டாச்சு. யார் வீட்டு பணம்? எங்க இருந்து பணம் வருது? ஐயா மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தருணத்து 10,000 ஏசி, மிக்சி, கிரைண்டர். யார் வீட்டு காசு? 10 லட்சம் கோடி கடலில் உள்ளது நாடு. எங்கிருந்து நீங்கள் எங்களுக்கு இலவசத்தை கொண்டு வருவீர்கள் என்று எந்த தமிழன் கேட்டான்? ஒரு மான தமிழன் கேட்டான் என்ன சீமா? கடலில் இருக்கும் நாடு ஒரு இலவசத்தை எப்படி கொடுக்க முடியும்? எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்தியாச்சு. இந்த ஆட்சியில் எல்லாம் தனியார் மயப்படுத்தப்பட்டு செவிலியர் போராட்டம், மருத்துவ ஊழியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள், முழு நேர ஆசிரியர்கள் போராட்டம், எல்லாத்தையும் பார்த்தாச்சு. A to Z எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆனா மறுபடியும் ஓட்டு திமுக அதிமுக தான். விளங்கும். கேவலமா இருக்கு. கேட்க கேவலமா வெக்க கேடா இருக்கு. என்ன செஞ்சுட்டாரு சீமான் 15 வருஷம்? சீமான் அப்படின்னு ஒருத்தர் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டில் நீயே தமிழனா இருக்க முடியாது. பொங்கலில் இத்தனை வருடங்களாக நாம் தமிழ் பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று தமிழர்களின் பாரம்பரியமாக பொங்கல் வைத்துக் கொண்டிருந்த நம்மளை இது உங்கள் திராவிட பொங்கல் என்று வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? திராவிடத்துக்கு தமிழுக்கு என்ன சம்பந்தம்? திராவிட பொங்கல் நான் எவ்வளவு வைக்கணும்? திராவிட பொங்கல் நான் மான தமிழண்டா, திருநெல்வேலிக்காரன் நான் எதுக்கு திராவிட பொங்கல் வைக்கணும்? தமிழ் பொங்கல் அப்ப இருந்து பிறகு தமிழ் பொங்கல் தான் வச்சுட்டு இருக்கேன். என்ன யார் திராவிட பொங்கல் வைக்க சொல்றீங்க? நீ யாரு? என்ன பண்றது? என்னோட தமிழ் மக்களுக்கு கொஞ்ச நெஞ்ச மானமும் காத்துல பறந்து கொண்டு போயிட்டு. என் அன்பார்ந்த வில்லிவாக்கம் தொகுதி மக்களே, இங்கே நடக்கும் பிரச்சனைகளை எடுத்து கூற வேண்டும் என்றால் காலமும் பத்தாது, நேரமும் பத்தாது. ஆகையால் என் உடன் பிறந்தவள் எனது அக்கா ரோஷினி அவர்களுக்கு வருகிற 23ஆம் தேதி தேர்தலில் கலப்பை ஏந்திய விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். உலகத்தில் அல்ல, தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக திருநங்கை வேட்பாளரை எனது அக்கா என் உடன் பிறந்த ரோஷினி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்ற வரலாற்றை படைப்போம். ஒரு ஆணுக்கு எங்க வலிக்கும் என்று தெரியும், ஒரு பெண்ணுக்கு எங்க வலிக்கும் என்று புரியும். எனது அக்கா ரோஷினி அவர்களுக்கு உங்களது வாக்குகளை விவசாய சின்னத்தில் செலுத்தி மாபெரும் வெற்றியடை செய்யுங்கள். புரட்சி எப்பொழுதும் வெல்லும். நமது வெற்றி அதை நாளை சொல்லும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர், நாமே தமிழர்.